Amen. Shalom, 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 shalom. I welcome you all to this wonderful day. Ladies and gentlemen, brothers, sisters, and my dear friends, I am blessed, honored, and excited to stand here and share the true essence of Jesus' birth. The greatest symphony ever orchestrated by the ultimate to make humans understand their true potential and realize that what you desire and hold on can become your reality. The birth of Jesus doesn't mark the birth of another religion, but a process or an user manual for an every individual to apply it in life and make it as your reality. Sins doesn't mean lust, anger, or things that undergoes within or within the body or outside of the body, but everything that happens around us or the identification that we make with the world. So tonight, I welcome you all to join me and realize the true essence and be free of all the limitations. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வரலாற்றில் மிக சிறந்த நாளாக கருதப்படக்கூடிய கிறிஸ்துமஸ் தினத்தின் முக்கியத்துவத்தை, உண்மையை அறிந்து கொள்ளவும், கிறிஸ்துவின் பிறப்பு இன்னொரு மதத்தின் ஆரம்பத்தை குறிக்கவில்லை, கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற சக்தியை வெளிப்படுத்தவே அரங்கேறிய ஒரு மிகப்பெரிய அரங்கேற்றம். ஒரு மனிதன் தனக்குள் விதைக்கப்பட்ட விதையை விசுவாசமாக நின்று எப்படி இரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த மிகப்பெரிய அரங்கேற்றம் நடைபெற்றது. எனவே இதில் கலந்து கொண்டு உண்மையை கேட்க மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தினமும் ஒரு உணவை உண்டுவிட்டு கைகளை தட்டி பாட்டு பாடி செல்லாமல், இந்த கிறிஸ்துமஸ் தினம் நீங்கள் கற்றுக்கொள்கின்ற காரியங்களை பயன்படுத்தி நீங்களும் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எனவே 2024 கிறிஸ்துமஸ் செய்திக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 38. Luke chapter 1 verses 28 to 38. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 38. வாசிக்க கேட்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளும் அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். Hallelujah. Read the verse 35 once again. 35வது வசனத்தை மீண்டும் வாசிக்குமாறு நான் கேட்கின்றேன். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னவருடைய பலம் உன்மேல் நிழல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். In English it is written, and the angel answered and said to her, the Holy Spirit will come upon you, and the power of the highest will overshadow you. Therefore also that holy thing who is to be born will be called the Son of God.
இன்றைய செய்தியின் தலைப்பு ஹோலி திங், பரிசுத்த காரியம். ஹோலி திங், பரிசுத்த காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த காரியம். ஹோலி திங், இட்ஸ் a holy thing, பரிசுத்த காரியம். கைகளை வைங்க, கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தருகின்ற வார்த்தைகளுக்காகவும் புதிய வெளிப்பாடுகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதன் வழியாக நாங்கள் பயணிக்கவும் அதன் அர்த்தத்தை புரிந்து நாங்கள் பயன்பெறவும் நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Shalom once again. Shalom, shalom, shalom. Tomorrow when you are watching me, it would be Christmas, so I wish you all a very happy Christmas. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி it is very important to understand the value of a subject only when you have a prefix. ஒரு சப்ஜெக்டோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா அதோடைய முன்னாடி நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அது தெரிந்தால்தான் இது எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படின்னு நமக்கு புரிய வரும். அல்லேலூயா. அதுபோல ஒரு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சூழல், அந்த ஒரு காரியம் நடக்கும் பொழுது சுற்றி நடந்த சூழல்களை அறியும் பொழுது அந்த பிறந்த காரியத்துடைய மதிப்பு இன்னும் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒரு காரியம் நடக்குதுன்னா அதோடைய ஜியோகிராஃபி, அதோடைய அட்மாஸ்பியர், அதோடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் அது என்னன்றதை புரிஞ்சுக்கும் போது தான் அந்த நடந்த விஷயத்தோடைய மதிப்பே ஜாஸ்தியா இருக்கும், அதோடைய வேல்யூவே ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ், ப்ளம் கேக். சர்ச் முடிஞ்சிருக்குல்ல பாஸ்டர்? அவசியம் இருக்கு. ப்ளம் கேக். மூணாவது பிரியாணி. பிரியாணி சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்போம். எங்கள் அம்மா இன்னைக்கு தான் அவங்களுடைய பழைய கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க ஒரு பெரிய குடும்பம், அதனால பாட்டி எல்லாரும் உட்காந்து முறுக்கு புளிவாங்க, கலகலாலாம் போடுவாங்களாம், இவங்க எல்லாம் உதவி செய்வாங்களாம். அதெல்லாம் இட்ஸ் அ பியூட்டி. ஸோ இந்த கிறிஸ்மஸ் டைம் பார்த்தீங்கன்னா சீசனும் ரொம்ப சூப்பரான சீசன். ஆமாவா இல்லையா? இழுத்து மூடி படுத்தா டேக் ஆஃப் தான் ஸ்ட்ரெயிட்டா. அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு டைம் இது. இப்படி இருக்கின்ற சமயத்துல உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன கொண்டாடுவாங்கன்னா, நமக்காக ஒருவர் பிறந்தார், நம் பாவங்களை மீட்டு எடுத்து நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுவதற்காக ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு கொண்டாடுவோம். எல்லாம் சரி, 2024 ஆகிவிட்டது. 2000 வருடத்திற்கு முன்பாக பிறந்தார், நம் பாவங்களிலிருந்து நம்மளை மீட்க பிறந்தார். 2024 கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? We fall in sins, we fall in problems, we are depressed, we are sad, we are stressed. 2024 மீட்பர் ஒருவர் பிறந்து நம் அனைவரையும் மீட்ட பிறகும் கஷ்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, பில்லு கட்ட வேண்டியது இருக்கு, குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தான் 2024 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம ஸ்டாரெல்லாம் மாட்டி வெளிப்படையா கொண்டாடுறோமே தவிர உள்ளுக்குள்ள பல வேதனைகள் இருக்கு. ஆமென். ஆனா இன்னைக்கு I don't want you to celebrate a normal Christmas. சும்மா சர்ச்சுக்கு வந்தேன், நல்ல ஒரு வார்த்தையை கேட்டேன், வீட்டுக்கு போனேன், பிரியாணி சாப்பிட்டேன், 26ஆம் தேதி மறந்துட்டேன். I don't want that. கிறிஸ்மஸ் அரங்கேறிய இந்த மிகப்பெரிய சம்பவம் ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய இடத்தை பிடிப்பதற்காகவோ ஒரு மதத்தை உருவாக்குவதற்காகவோ நடக்கவில்லை. ஒரு மனிதன், பிதாவானவர் மனிதனை படைத்தார், மனிதனுக்குள் பல காரியங்களை வைத்திருந்தார், அதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை என்பதனால் தன்னுடைய ரூபமாக ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த உலகில் பிறக்க வைத்து, அந்த பிறப்பின் செய்தி இருக்கு பாருங்க. இயேசு ஒருவர் பிறந்தார், வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றியது, அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு. ஏன் கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார், ஏன் அவர் பிறக்கும் பொழுது இவரோ சூழல் இருந்தது, அப்படின்ற இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய ட்ரூ எசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கோ இந்த கிறிஸ்மஸோட விடுதலையை கொடுத்துரும். ஆமென். எனவே இந்த கிறிஸ்மஸ் தாண்டின பிறகு when you enter into new year, I want to see smiling faces, happy faces, ecstatic state. I want you to be conquerors. நீங்க எல்லாரும் 2025 வெற்றியாளர்களா மாறணுமே தவிர இன்னும் சோகத்திலையும்
துக்கத்திலையும் இருக்கக்கூடாது. எனவே அதோடைய முக்கியத்துவத்தை இன்று நாம் பேச போகிறோம். அல்லேலூயா, ஆமென். 400 வருடத்திற்கு முன்பாக போன வாரம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். உரைத்த பிறகு 400 வருடம் பதில் இல்லை. ஆனால் 400 வருடம் கழித்து அதற்கான நேரம் வந்தது. இதோ கெப்ரியேல் தூதன் தோன்றி மரியாளிடம் பேசுகிறான். ஆமென். வரலாறு சொல்லுகிறது, இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தோனே கன்னிகைகள் அனைவரும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. என்னன்னா, பிறக்க போற அந்த மீட்பர் என் வயிற்றுல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவம் இருந்ததாகவும் நிறைய பேர் ஜெபித்ததாகவும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அப்படி இருந்த, ஏன் இதை நான் குறிப்பிடுறேன்னா, அப்படி கன்னிகைகள் காத்து கொண்டிருந்த நேரத்துல ஒரு கன்னிகை திருமணம் செய்வதற்கு தயாராகி விட்டாள். அவளிடம் கெப்ரியேல் தோன்றி, இதோ நாங்கள் அனுப்ப போகின்ற குமாரன் உன் வயிற்றில் பிறக்க போகிறார் அப்படின்னு மரியாதை, யாரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கவங்கள, என்ன பாஸ்டர் அப்படின்னா, தேவன் நீங்க எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத ஆட்கள் மூலியமா உங்களுக்கான அற்புதத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். அதுதான் இதோடைய முக்கியத்துவம். ஆமென். என்னால் எப்படி பாஸ்டர் முடியும்? எனக்கு தகுதி இல்லை, நான் டிகிரி வாங்கல, என்னைய கொண்டு எப்படி பாஸ்டர் ஆண்டவர் செய்வார்? ஞானிகளை வெட்கப்படுத்தவே நாம் எடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. He works in mysterious ways, unusual ways. நம்ம ஒரு இடத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தேவன் இன்னொரு இடத்துல நமக்கான அற்புதத்தை பிறக்க செய்வார். ஹல்லேலூயா. கெப்ரியேல் தோன்றி மரியாளிடம் பேசுறார். என்ன பேசுறார்? வாசிங்க பாப்போம். 1:28 மீண்டும் ஒரு தடவை வாசிங்க பாப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். பென்சில் ஆர் பென் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. உம்முடைய வார்த்தையின்படியே அது எனக்கு ஆக கடவது என்றார். ஓகே, நீங்க பாருங்க, என்னைய மரியாள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, தினசரி வேலைகளை. திடீரென்று கெப்ரியேல் தோன்றி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளிலே நீ சிறந்தவளாய் இருக்க, தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஒரு மகத்தான காரியத்தை செய்வதற்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று திடீர்னு தோன்றி சொன்ன உடனே மரியாள் பயப்படுறாங்க. மரியாளுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுது. எப்படி என்ன விதமான ஒரு வாழ்த்து இது? நான் எதுவும் செய்யவில்லை, எக்ஸ்ட்ராடினரியா நான் எதுவும் பண்ணல, தேவனுக்குன்னு எதுவும் நான் தவம் இருக்கல, எதுவுமே நான் ஆராதனை எதுவும் செய்யலையே, சம்பந்தமே இல்லாம என்னையே அதுவும் இப்படி ஒரு வாழ்த்து அப்படின்னு திகச்சு போய் இருக்கின்ற சமயத்துல கெப்ரியேல் சொல்றாப்ல, தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய குமாரனை உன் வயிற்றில் பிறக்க வைப்பதற்காக அவர்கள் சித்தம் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படுத்துறார். மரியாள் உடனே அங்கிருந்து பயந்த இடத்துல இருந்து டவுட்ன்ற ஒரு இடத்துக்கு மாறுறாங்க, சந்தேகம்ன்ற இடத்துக்கு. அவங்க கேட்கறாங்க, எப்படி சாத்தியமாகும்? எனக்கு ஒரு மனிதனும் தெரியவில்லையே, நான் ஒருத்தர் நான் கல்யாணமே பண்ணலங்க, இப்பதாங்க என்கேஜ் ஆயிருக்கு,
கல்யாணம் பண்ணல, எனக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னும் போது பிரதியுத்தரமாக கெப்ரியேல் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், அவர் பலம் உன்மேல் வரும், அப்பொழுது அந்த பரிசுத்தமான காரியம் உனக்குள் பிறக்கும், விதைக்கப்படும், அது கனி தந்து ஏற்ற வேளையில் இந்த உலகிற்கு ரட்சிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னோன்னே மரியாள் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல என்னையா வேணும், உம்முடைய வார்த்தையின்படியே நீர் பேசிய அழகான காரியங்கள், நீர் காட்டிய ஒரு தீர்க்க தரிசனம், நீங்க காட்டிய ஒரு விஷன் படி ஆக கடவுள் இல்லை, நீர் பேசிய வார்த்தையின்படியே ஆக கடவுள். ஆமென். பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடிச்சோடனே கெப்ரியேல் என்ன பண்றாருன்னா, யோசேப்புட்டின் தோன்றி இந்த மாதிரி நடக்க போது ஜாக்கிரதையா இருந்துக்காங்க, நீங்க சந்தேகப்பட வேண்டாம், இது தேவனிடம் இருந்து வந்த உத்தரவு அப்படின்னோடனே யோசேப்பும் எச்சரிக்கை ஆயிட்டார். ஆமென். இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே ஸ்கிப் பண்ணிடுவோம், கட கட கடன் கதையை ஓட்டி இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே அப்படின்னு பாட்டு பாடி கேக் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடும். But let us stop here today, anchor here today and speak the circumstance, right? இந்த இடத்துல ஒரு பெரிய நங்கூரத்தை போட்டு அங்க இருந்து கதை என்ன வடிவில் இருந்தது, சுற்றி உள்ள சூழல் என்ன இருந்தது, எப்படிப்பட்ட வழிகளை தாண்டி வந்தாங்கன்னு இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஆமென். முதல் காரியம் பேசிட்டாரு. இப்போ குழந்தை உண்டாவதுன்னா ஸ்திரீகளுக்கு என்னங்க ஆகும், வயிறு பெருசாகுமா இல்லையா, ஆகுமா இல்லையா, ஆகும். இப்போ மரியாள் சுற்றி உள்ள சூழல்ல எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் தான் ஆக போகுதுன்னு தெரியும், ஆனா ஆகலன்னு தெரியும், ஆமாவா இல்லையா? அப்படி இருக்க சூழல்ல வயிறு பெருசா இருந்தா அந்த சுற்றுச்சூழல் எப்படி பேசியிருக்கோன்னு சற்று யோசிச்சு பாருங்க. It is a shame. It is considered as a sin. அவள் தீற்றென்று அழைக்கப்பட்டிருப்பாள். இன்னைக்கு எழுதல, அது பைபிள்ல இல்ல, அதனால பேச முடியாதுன்னு சொல்லினாலும் நடைமுறை அதுதான். வேதத்தில் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் படி ஒரு ஸ்திரீ கல்யாணத்திற்கு முன்பாக குழந்தை உண்டானால் அவள் வேசியோடு சமமாக இணைக்கப்படுகிறாள். அதுதான் சட்டம். இந்திய சட்டம் இல்ல, யூதர்கள் சட்டம் இல்ல, வேதத்தின் சட்டம். ஆமென். அப்போ மரியாளை எத்தனை பேரு ரோட்ல நடந்து போகும்போது எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளோட பார்வை எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, யோசேப்பு எச்சரிக்கையா அவங்கள தனிமைப்படுத்திட்டாருன்னு. சரி, என்ன தனிமைப்படுத்தினாலும் ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் அது வார்த்தை குத்தி இருக்குமா இல்லையாங்க? இன்னைக்கு நம்மளுடைய சொந்தத்திலேயோ நம்மளுடைய நண்பர்களோ யாராவது தவறா ஒரு வார்த்தை நம்மள பர்சனலா சொல்லிட்டா இன்னைக்கு அது நம்ம சாகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும், ஆமாவா இல்லையா? கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்போம். ஸ்திரீகளுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் கணவன் பேசிய வார்த்தை என்னைக்கு பேசினார், எத்தனை மணிக்கு பேசினார், எந்த டோன்ல பேசினார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆமாவா இல்லையா? ஆமே. பாவம், அந்த அன்பான ஜீவன்கள் எல்லாத்தையும் மறந்துடும் அன்னைக்கே. ஆண்கள் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன் உங்களை ஸ்திரீகளை குறிப்பிட்டு சொல்றேன்னா, மரியாளும் ஒரு ஸ்திரீ. அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பார்க்கிற ஒவ்வொருவனும். இன்னொரு பயங்கரமான காரியம் ஒன்று செய்வாங்க ஜூயிஷ் ட்ரெடிஷன். என்ன தெரியுமா? ஒருத்தன் தீட்டு ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானா அவன் கிராஸ் பண்ணி போகும்போது எச்சில் துப்புவானுங்க. ஹலோ, அதாவது சீ நீ தீட்டு அப்படின்றத எச்ச துப்புவானுங்க. ஒரு ஸ்திரீக்கு எப்படி இருந்திருக்கும்? மரியாள் இப்போ அவங்கள்ட்ட போய் நான் இயேசுவை பிறக்க வைக்க போறேங்க, இது தேவனிடம் இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. உண்மை என்னன்னு தெரியும், ஆனா ப்ரூவ் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. She knows the truth, but she is not able to deliver it. She is not able to prove it. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அவங்க சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. எங்கங்க பைபிள்ல இருக்கு இது வரைக்கும் யாராவது தேவனிடம் இருந்து உருவாக்கி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னு ஒரு வரலாறு இருந்தா மரியாள் சொல்லியிருக்கலாம். இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்துச்சுல அது மாதிரி எனக்கு இப்போ நடக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். நடக்கல, ப்ரூஃபே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளவு கீழ்த்தரமா நடத்தியிருப்பாங்க, எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாங்க. அந்த மரியாள் என்ற ஸ்திரீயோடைய மனநிலையை சற்று யோசிச்சு பாருங்க. தாய் தந்தை ஏத்திருக்க மாட்டாங்க வீட்டுல, அது தெரியுமா உங்களுக்கு? மோசையோடைய கட்டளைப்படி நீங்க தீட்டுனா தாய் தந்தை கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. இட் இஸ் a disaster situation.
ஒரு மிகவும் தரக்குறைவான ஒரு செயலை எல்லாரும் அவங்களுக்கு நிகழ்த்துவாங்க. ரொம்ப உடைஞ்ச இடத்துக்கு மரியாள் தள்ளப்பட்டாங்க. ஆமென். மனசு உடைஞ்சி, என்னடா நேத்து வரைக்கும் நல்லா நேசிச்சு நம்மளை பேசிட்டு இருந்த நண்பர்கள் இன்னைக்கு தீட்டுன்றாங்களே, ஒதுக்கி வச்சா எப்படி இருக்கும்? ஒரு 2 வருஷம் நீங்க எல்லாருமே குவாரண்டைன்ல இருந்தீங்க, ஆமாவா இல்லையா? எவ்வளோ ஒரு மாதிரி வெறுத்து போயிடுச்சு நண்பர்களை பார்க்காம. இன்னமும் இந்த ஃபோன் இருந்ததுனால வீடியோ கால் பண்ணி நீங்கள் நம்மலாம் இன்னைக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம். சற்று யோசிச்சு பாருங்க, நண்பர்கள்லாம் பார்க்க முடியாமல் ஒரு ரூமில் அடைச்சி போட்டால் எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் அவ்வளோ அசிங்கமாக பேசி மரியாதை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் தேவன் அந்த சமயத்திலையும் கவலைப்படாதே, இது என்னால் ஏற்பட்டப்பட்டது என்று சொல்லி சகாரியாவின் மனைவி மூலமாக, எலிசபெத்தின் மூலமாக அவருக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார். ஆமென். இன்று நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் செய்கிறாருன்னு தெரிஞ்சும் உங்களால் அதை சொல்ல முடியலனாலும் கவலைப்படாதீங்க. யாரும் என்னை நம்ப மாட்டேன்றாங்க பாஸ்டர், அதனால எனக்கே சோகமா இருக்கு. கவலையே படாதீங்க. தேவன் ஏற்ற வேளையில் உங்களுக்கான சாட்சியையோ இல்லை உங்களுக்கான அடையாளத்தையோ ஏற்படுத்தி உங்களுக்கு அனுப்புவார். ஆமென். எலிசபெத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க. சரி, சந்தோஷம் அடைஞ்சு ரொம்ப சிறப்பா, ஓகே, ஒரு நம்பிக்கை வருது. ஆமா, தேவதூதன் சொன்னது உண்மை, அங்க பாருங்க இதே மாதிரி ஒரு சாட்சி இருக்கே அப்படின்னு ஒரு விசுவாசம் எழுது. ரைட், ஓகே. அந்த ஒரு சிறப்பான நாள் வருது. இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைக்கின்ற சிறப்பான நாள் வருது. 9 மாசம் கடந்தாச்சு. இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த துக்கம் எல்லாத்தையும் கடந்தாச்சு. அந்த நாள் வருது. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க தாவீது வழியின் வம்சமாக வந்ததுனால இவங்க கலிலேயால இருந்தவங்க பெத்லகேமுக்கு வந்து அங்கதான் பிறக்க வைக்கணும்ன்றது அவங்களுடைய விருப்பம், தேவனுடைய கட்டளையும் கூட. அதனால கலிலேயால இருந்து பெத்லகேமுக்கு வராங்க. நம்மளாம் நினைச்சிரோம், சே ஆமா பெத்லகேமுக்கு வந்தாங்க, டக்குன்னு வாசிச்சுட்டு போயிடுறோம். அது ஒரு 4 நாள் டிராவல், 130 கிலோமீட்டர், 130 கிலோமீட்டர்ஸ். பகல பார்த்து சொல்லுங்க, 130, 130 கிலோமீட்டர்ஸ், 130. இந்த 130 கிலோமீட்டர் 4 நாள் டிராவல். எதுல உட்காந்து வந்தாங்க? கழுதையில. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், கர்ப்பமா இருக்கும் போது ஆட்டோல போகும்போது இந்த பள்ளங்குழியிலலாம் போனா எப்படி இருக்கும்னு, பயங்கரமா வலிக்கும், அதனால ஆட்டோலயே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க. சற்று யோசிச்சு பாருங்க, மரியாள் 4 நாள் குழியிலையும் மேடலையும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க வேதனையோட. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மனதளவுல பாதிக்கப்படுறாங்க, 2வது பாயிண்ட்ல உடல் அளவா பாதிக்கப்படுறாங்க. செகண்ட் பாயிண்ட், சரி நல்ல ஒரு வழியில வந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த வழியில ஏற்கனவே ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த வழியில, அவங்க பெத்லகேம் வர வழியில மிகவும் மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சாவு ஏற்பட்டிருக்கு. எங்க பாஸ்டர் இருக்கு? ஆதியாகமம் 1, ஆதியாகமம் 35, 16-20, ஜெனசிஸ் சாப்டர் 35, 16-20. என்ன நடந்தது? அவங்க வருகின்ற பாதை மோசமான பாதை. அதற்கான ஆதாரம் ஆதியாகமம் 35, 16-20, 16-20. வாசிக்க கேட்போம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமா இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். எப்ராத்தா என்பதற்கு பெத்லகேம் என்ற அர்த்தம். வாசிங்க. பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் வாசிங்க. பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே, பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகும் வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆமென். கடைசி ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 21 நினைக்கிறேன். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். தேங்க்யூ. பெத்லகேம் என்கின்ற எப்ராத்தாக்கு செல்லும் வழியிலே அவள் மரித்து போனாள். எனவே யாக்கோபு ராக்கேலின் நினைவாக அந்த இடத்தில் ஒரு கல்லறை கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலோ,
யாக்கோபு தன் மனைவி இறந்ததற்கு ஒரு நினைவாக ஒரு கல்லறையை கட்டினார். அந்த கல்லறை 2024 இருக்கிறது. It is present in 2024 also. இப்போ now look at me. மரியாள், யோசேப்பு இருவரும் யூத குலத்தில் வளர்ந்த பிள்ளைகள் என்பதனால் பழைய ஏற்பாட்டில் நடந்த அனைத்தும் மனப்பாடமாக அவர்களுக்கு கற்றுத்தரப்படும். தோரா என்று சொல்ல பகுதியை சொல்லி வரலாறு என்ன, நம்ம எங்க இருந்து வந்தோம், எகிப்துல அப்படின்னு சொல்லி கொடுக்கிற இடத்துல ஆலயத்துல வளரும் போது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருப்பாங்க. எனவே மரியாளும் யோசேப்பும் வந்த பகுதியில் நிச்சயம் அந்த கல்லறையை பார்த்திருப்பாங்க. பார்த்த மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹலோ, நல்லபடியா மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர், இந்த வழியை தாங்கிட்டு எப்படியாவது இந்த பிள்ளையை பெத்துடலான்னு போற வழியில பார்த்தா ஒரு கல்லறை. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தோ வயசாகி இறந்தோ ஒரு கல்லறை இல்ல, பிள்ளைக்கு டெலிவரி பண்ணும் போது இறந்த ஒரு கல்லறை. அதை பார்க்கின்ற கர்ப்பிணி ஸ்திரீக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்கு இது நடந்துருச்சுன்னா டவுட் வந்திருக்காதா என்ன? ஒரு சின்ன துளி டவுட் வந்திருக்காதா என்ன? நிச்சயம் வந்திருக்கும். ஏன்னா இந்த மனித உடல் அதை சொல்லி கொடுக்கும். வரலாறு தெரிந்ததுனால நீயும் இந்த இடத்தில் இறந்து விடுவாய், உன் குழந்தை பிழைக்க மாட்டான், நீ மரித்து விடுவாய் அப்படின்னு இந்த பாடி ட்ரிகர் பண்ணிருக்கும். ஆமென். திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். திரும்பவும் ஒரு மென்டல் டார்ச்சரை தாண்டி பிள்ளையை பெற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்த இடத்தில் தங்குவதற்கு இடம் இல்லை. There was no place. அவர்கள் தங்குவதற்கு இடம் இல்லை. அந்த கர்ப்பிணிய ஸ்திரீயை பார்த்து கொள்வதற்கு மருத்துவரும் இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மருத்துவரும் இல்லை, இடமும் இல்லை, மாட்டு தொழுவத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இதுவும் எப்படி இருந்திருக்கும் அந்த ஸ்திரீக்கு? தேர்ட் பாயிண்ட். ஓகே, இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபோர்த் பாயிண்ட், சம்திங் வெரி கிளியர் இஸ் ஹேப்பனிங், சம்திங் வெரி டேஞ்சரஸ் இஸ் ஹேப்பனிங். இயேசு பிறக்க போறார். வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றியதுனே ஹேரோது 3 ஞானிகளையும் கூப்பிட்டு, அவர் எங்க இருந்தாலும் பிறந்த உடனே அதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும், நான் வணங்க வேண்டும் என்று சொன்னது பொய். ஆனா அந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய சிந்தை. எனவே பிறக்க போகும் அந்த குழந்தைய ஏற்கனவே சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வலை வீசி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 4 இடங்கள். 1, சுற்றியுள்ள சூழல் அசிங்கமாக பேசியது. 1. 2வது, வருகின்ற பாதை கடினமாக பாதை. 2, வருகின்ற பாதையிலே ஒரு கெட்ட சகுனம், கல்லறை, ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ, டெலிவரி அப்போ இறந்த ஒரு சைன், பேட் சைன். நம்பர் 3, சரி ஒரு பிள்ளையை பிறக்க வச்சிடலான்னு வந்தா இடம் கிடையாது, பார்த்து கொள்வதற்கு மருத்துவர் கிடையாது. நம்பர் 3. நம்பர் 4, ஏரோது வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு கேள்வி, இயேசு மரியாள் மீட்பருக்கு தானே ஒரு பிறப்பை கொடுக்க போறாங்க? மரியாள் மீட்பருக்கு ஒரு பிறப்பை கொடுக்க போறாங்க, ஆமாவா இல்லையாங்க? இந்த உலகத்தையே ரட்சிக்க போற ஒரு மீட்பருக்கு பிறப்பு கொடுக்க போறாங்க, ஆமாவா இல்லையா? தேவனுடைய ஒரே குமாரனுக்கு பிறப்பு கொடுக்க போறாங்க, ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குமாரன், இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற ஒரு குமாரன் பிறக்கின்ற இடத்தில் ஏன் இத்தனை தடைகள்? Why is he facing even before he entered into the world? உலகத்திற்கு முன், உலகத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவ்வளவு தடைகள். பெறுகின்ற தாய்க்கு மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர். she is tortured both mentally and physically. ஆமாவா இல்லையா? ஏன் மரியாள் எதுவும் தப்பு செஞ்சாங்களா? எதுவும் பாவம் செஞ்சாங்களா? தேவன் புடமிட்டு பார்க்கிறாரா? தேவன் தந்த வார்த்தையை நம்பி விசுவாசமா இருந்து, தேவன் தந்த வார்த்தை நடந்து விடும் சொல்லி நன்றி சொல்லி இருந்த ஸ்திரீ மரியாள். நம்ப மாட்டீங்களா நீங்க? லூக்கா 1:46 55 வாசிங்க பார்ப்போம். லூக் சாப்டர் 1:46 to 55 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளுக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 9 மாசம்
பிள்ளை இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனா மரியாளோட ஜெபத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். ஆமென். ஜெபம் பார்க்க நார்மலா இருந்தாலும் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நடப்பதற்கு முன்பாகவே செய்தார், நடந்தது, மீண்டும் செய்தார், மீண்டும் நடந்தது. இந்த ஜெபத்தின் பெயர் நன்றியின் ஜெபம்னு அர்த்தம். இதுதான் உண்மையான ஜெபம். இதை சரியா மரியாள் மேற்கொண்டு 9 மாசம் எந்த அடையாளமும் கிடையாது, எந்த அத்தாட்சியும் கிடையாது. ஆனா இந்த வார்த்தையை சொல்லி 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 விசுவாசம் என்னும் தண்ணியை ஊத்தி இந்த நாளுக்கு வந்து இறங்கியிருக்காங்க. எந்த தவறும் செய்யல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு ஏன் இவ்வளவு தடைகள்? பிறக்க போவது ஏதோ ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. பிறக்க போவது ஏதோ ஒரு எவருடைய விண்ணப்பத்தையோ நிறைவேற்றுறது கிடையாது. பல வருடமா காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மகா பிரபுவுடைய வருகைக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பிறப்பதற்கு இவ்வளவு தடைகள். இயேசு எதுவும் தப்பு பண்ணாராங்க? பிறக்கும் போது இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு கிடையாது. மரியாள் தப்பு செய்யல, எல்லாம் சரியா செய்த பிறகு ஏன் இந்த கஷ்டம்? இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு போயிடுறோம். இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு முன்னாடி அந்த பிறப்பை கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்திரீகள் உங்களுக்கு நல்லாவே புரியும். கூட பழகினவங்க எல்லாரும் துஷ்டி ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறாங்க, தூஷணம் பேசுறாங்க. சரி, அதெல்லாம் கடந்து தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். விசுவாசமா இருப்போம் அப்படின்னா வருகின்ற பாதையில ஒரு அடையாளத்தை பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லபடியா இந்த பிள்ளை பிறக்கும்னு ஒரு அடையாளம், சரின்னு நம்புனா அடுத்த நிமிஷமே ஒரு அடையாளம், நம்ம இறந்துட்டா ஒரு மோசமான அடையாளம். அதையும் தாண்டி நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம்னு நினைச்சா இடம் கிடையாது, பார்த்து கொள்வதற்கு மருத்துவர் கிடையாது. இதையும் தாண்டினா அதுக்கு பிறக்கிறதுக்கு முன்பே அங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்க இந்த குழந்தைய கொள்வதற்கு. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு பல வருஷமா நம்ம ரொம்ப நைட் ஜாலியா புது ட்ரெஸ் போட்டு வந்து கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னா, லுக் அட் த பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஃபார் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். இன்னைக்கு அவர் பிறக்கிறதுக்குள்ள எவ்வளவு வேதனையும் எவ்வளவு கஷ்டத்தையும் மரியாள் சந்திச்சிருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கேள்வி என்னன்னா, தேவன் இதை எல்லாத்தையும் எனக்கு சுட்டி காமிக்கும் போது, ஆண்டவரே எங்களை மாதிரி மனுஷங்களை நீங்க சோதிக்கிறதுல தப்பே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமா, அப்போதான் மேன்மைப்படுவோம். பிறக்கிற ஒரு பர்ஃபெக்ட், மிஸ்டர் பர்ஃபெக்ட். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பர்ஃபெக்ட். பரிசுத்தம்னா அவர் தான், பரிசுத்தத்தின் அடையாளம். விசுவாசம்னா அவர் தான், தேவனுடைய வார்த்தைனா அவர் தாங்க. அவருக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டம்? இன்னைக்கு இந்த 2024 கிறிஸ்மஸ்ல எல்லாரும் உட்காந்துருக்கோம். ரொம்ப வெளியில நம்ம நீட்டா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வீட்டில் ஸ்டார்லாம் மாட்டிட்டு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நமக்குலாம் கஷ்டம் இருக்கா இல்லையா? குடும்பத்திலேயோ கல்யாண விஷயத்திலேயோ மென்டலாவோ இல்ல பிசிக்கலாவோ ஹெல்த் இஷ்யூவோ ஃபினான்ஷியலாவோ ஏதோ ஒரு பிரச்சனையில தான் நம்மளும் இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அப்ப தேவன் சொன்னார், நீ போய் இந்த செய்தியை சொல்லு. என்னன்னா, கிறிஸ்மஸ் அப்படின்றது ஒரு வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவம், கைத்தட்டி கொண்டாடுறது கிடையாது. இங்க பல பேர் பல கஷ்டத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தான். we have problems, we have things to face. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹாலிடே கொண்டாடிடுவோம். ஒரு 5 days கழிச்சு a new year, new chapter, new challenge, new devil, new enemies. புது வருஷம் தொடங்கணும்னே புதிய அத்தியாயம், புதிய இலக்குகள், அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும்.
இதே வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம் அப்படின்னு நான் தேவன்கிட்ட கேட்கும்போது, என்ன ஆண்டவரை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் சொன்னார், இது அனைத்தையும் சுட்டி காட்டு. அன்னைக்கு நடந்தது போலவே இந்த ஜனங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கான மீட்பை அடைவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு போய் சொல்லு, உங்களுக்கான பரிசுத்த காரியத்தை தேவன் வாக்கு பண்ணினார் அல்லவா, அது இன்று நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அனுப்பினார். அதை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். உங்களுக்கான பரிசுத்தமான காரியம், உங்களுக்கான மீட்பு இன்று உங்களுக்கு பிறக்கும். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் உடைய மிகப்பெரிய எசன்ஸ். Your holy thing is about to be born this year. இந்த வருடம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் பாருங்க, உங்களை நான் மீட்பேன், உங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உங்களை நான் ரட்சிப்பேன். உங்களுக்கான ரட்சிப்பு மார்க் டுடே 2024 கிறிஸ்மஸ். இன்றோடு உங்களுடைய மீட்பு உங்களை வந்து அடைந்தது. அதுதான் கிறிஸ்மஸ் உடைய செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, இது ஒரு வரலாறு சம்பவம் தானே, இதையும் நம்மளையும் எப்படி பாஸ்டர் நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பு வந்து ஒரு வரலாறு சம்பவம் கிடையாது. இட் இஸ் an example, it is a lesson. ஒரு பாடம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பாடம். பாடம், லெசன். என்ன அப்படின்னா, இயேசு அப்படின்றவர் குர்ஆன்ல பல இடங்கள்ல தேவனுடைய வார்த்தை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹலோ, குர்ஆன் தெரியும்ல, குர்ஆன் உங்களுக்கு. குர்ஆன்ல இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மரியாள்கிட்ட ஒரு விஷன் காமிக்கல, ஒரு டிவி ஸ்கிரீன்ல போட்டு காமிச்ச மாதிரி காமிக்கல, ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஆமென். ஆவியானவர் ஒரு வார்த்தையை மரியாளுக்குள் விதைக்கின்றார். வார்த்தை என்பது விதை என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆமாவா இல்லையா? விதை என்பது வசனம்னு இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு இயேசு என்ற ஒரு மறுரூபத்தை, பிதாவின் மறுரூபத்தை, வார்த்தையை எடுத்து மண்ணில் விதைத்தாதானங்க மரம் வளரும். ஒரு விதைய மண்ணில் விதைத்தாதான் மரம் வளரும். ஆமாவா இல்லையா? தேவனுடைய வார்த்தையை மண்ணில் விதைக்கணும். மரியாள் என்ற மண்ணில் தேவன் அந்த வார்த்தையை விதைத்தார். அல்லேலூயா. மரியாள் என்ற உடலில், அந்த மண்ணை கொண்ட உடல் அந்த வார்த்தையை விதைத்தாள். மரியாள் என்ன செய்தாள்? மரியாள் பெற்றுக்கொண்டதை போல ஜெபித்து விசுவாசம் என்னும் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தாள் தனக்குள். அல்லேலூயா. தண்ணீரை ஊற்றிக்கொண்டே தேவன் செய்தார், தேவன் ஆசீர்வதித்தார். ஸ்திரீகளில் நான் சிறந்தவனாக என்னை தேவன் தேர்ந்தெடுத்தார். நடப்பதற்கு முன்பே விசுவாசித்துக் கொண்டே இருந்தால், சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த உலகம் யாரும் காணாத நேரத்தில் மீட்பர் பிறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தந்திருக்காரா இல்லையா? எத்தனை பேருக்கு தந்திருக்காரு? கையை உயர்த்துங்க பார்ப்போம். A promise. A promise. Put your hands down. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கார்ல, அந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு விதை. உங்களுக்குள்ள அந்த விதையை விதைச்சிருக்கார் தேவன். ஆமென். நம்ம கேட்கலாம், நான் தண்ணி ஊத்திட்டே அந்த ஆண்டவரே எனக்கு பதில் கிடைக்கலையே, ஆனா நான் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைய செய்தி உங்களுக்கு தான். கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகுதுன்னா உங்களுடைய மீட்பு பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அதுதான் கிறிஸ்மஸோடைய செய்தி. நம்மளுடைய கொஸ்டின் இன்னைக்கு அதுதான். தேவன்கிட்ட இருந்து விதை கிடைச்சிருச்சு, தண்ணீரை நான் ஊத்திட்டேன், விசுவாசத்தை ஊத்துறேன், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே பாஸ்டர், பிரச்சனை மேல பிரச்சனை தான் வருது. இதே தான் அன்னைக்கும் நடந்தது. தண்ணீரை கரெக்டா விதைய வாங்கியாச்சு, தண்ணீரை ஊத்தியாச்சு, விசுவாசமா இருந்துட்டு இருக்க சமயத்துல பிரச்சனை மேல பிரச்சனை. ஆனா அதுதான் பிறப்பிற்கான இடம், அதுதான் பிறப்பிற்கான அடையாளம். ஆமென். இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்க யாரா இருந்தாலும், those who are facing a challenge today on this Christmas, let me tell you, you are very close to the salvation. யார் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருந்தாலும் know it very well. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீட்புக்கு ரொம்ப அருகில் இருக்கீங்க சிஸ்டர். நீங்க you are very close to the salvation. The second question arises. First question, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன், நம்பிக்கையா இருந்தேன், ஆனா பிரச்சனையா இருக்குன்ற நமக்கு பதில் கிடைச்சிருக்கு. தேவன் நிச்சயம் இந்த பிரச்சனையுடைய மத்தியில தான் நம்ம மீட்பை பிறப்ப வைப்பார்ன்றதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது கேள்வி, ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்க ஆண்டவரே? ஆமாவா இல்லையா? நான் ஒரு பாவி, என்னுடைய
வம்சாவளியில எத்தனையோ நல்லவங்க இருந்திருக்காங்க, ஆனா ஏன் வை மீ, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வந்து தாண்டணும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், why should I suffer this much to overcome அப்படின்னு கேட்டீங்கன்னா, God has chosen you in this generation to break all the generational curse and produce a salvation through you. தேவன் உங்க வம்சாவளியிலேயே உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான மீட்பை உங்க மூலியமா அனைவருக்கும் பெற வைப்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அதுதான் மீட்பு, அதுதான் ரட்சிப்பு. அது உங்கள் மூலியமாக பிறக்க போகிறது. மகிழ்ந்து களி கூறுங்கள். அதுதான் செய்தி. ஆமென். இன்னைக்கு நம்ம ரொம்ப அப்செட் ஆயிடுறோம் இன்னைக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க, சந்தோஷமா கொண்டாடுறீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா திரும்ப யூ ஆர் சேட். ஆமாவா இல்லையா? ஒரு வாரம் போயிடுச்சுன்னா கிறிஸ்மஸ் செய்தியுமே மறந்துடுவோம். நம்ம மறந்துட்டு we are back to life, we are back to suffering. திரும்ப இந்த உலகத்துடைய மாயையில சிக்கிக்கொண்டு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அசுத்தங்களையும் இது எல்லாத்துலயும் மாட்டிட்டு இருக்க நமக்கு தேவன் இன்னைக்கு என்கிட்ட சொல்லி அனுப்புனது, உங்களுக்கான பரிசுத்தமான அந்த ரட்சிப்பு உங்களுக்கு இன்று பிறந்தது. அதற்கு அடையாளம் என்ன பாஸ்டர்? என்னைக்கு உங்களுக்கான பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதோ அன்றே அந்த மீட்பு உங்களுக்கு பிறக்க போகிறதுன்றதான் அர்த்தம். ஏன் என்ன தேர்ந்தெடுத்தார் பாஸ்டர்? ஏன்னா உங்க மூலியமா உங்க வம்சாவளியில வந்த எல்லா சாபத்தையும் முறிச்சு உங்களுக்கான மீட்பை உங்களுக்கும் தந்து உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் கிறிஸ்துமஸுடைய முக்கியமான எசன்ஸ். ஆமென். Hallelujah. He has chosen you to break all the curse, to break all the sins. இன்னைக்கு நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் பாவம் அப்படின்னா சிந்தையில தோன்றது தவறான காரியங்கள், மாம்சத்துல ஏதாவது செய்யறது கிடையாது. இன்னைக்கு சாதாரண கோபம், இன்னைக்கு சாதாரண ஒரு பொறுமை இல்லாமை, இது எல்லாமே பாவங்கள் தான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல ஒரு பாவம் அப்படின்னா இச்சையோட பார்ப்பதுதான் பாவம்னு. தேவன் உங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படிக்கு ஆசீர்வச்சிருக்கார், உங்களை பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கான்ற போது நீங்க சோகத்தோட கை குலுக்குனீங்கன்னா அதுவும் பாவம் தான். நீங்க இன்னைக்கு துக்கத்தோட கை குலுக்குனீங்கன்னா அதுவும் பாவம் தான். தேவன் 9 கனிகள், பொறுமை, சாந்தம், அன்பு, தயவு, கிருபை, இந்த 9ஐயும் தாண்டி ஏதாவது ஒரு காரியத்தோட உங்களை இணைச்சு கொண்டீங்கன்னா அதுவும் பாவம் தான். இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக எத்தனையோ முறை தீர்க்கதரிசிகளை அனுப்பி வார்த்தை பலம் வாய்ந்தது, வார்த்தை என்பது விதை என்பதை மீண்டும் மீண்டும் தேவன் சொன்னார். நம்ம எல்லாரும் அதை புறக்கணிச்சதுனால மகா பிரபுவான இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்து அந்த பிறப்பில் ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை வைத்து பிறப்பது இயேசுவாக இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகளில் அந்த மீட்பு நிச்சயம் உங்களை அடைந்து வரும் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார் பிதா. ஆமென். இன்னைக்கு ஒரு 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 அலை ஜாஸ்தி அடிச்சுட்டா நம்மளாம் இன்னைக்கு சோர்ந்து போயிடுறோம். ஆமாவா இல்லையா? ஆமென். அலை ஒண்ணு ஜாஸ்தியா வீசிட்டா சோர்ந்துடுறோம். ஓ, தேவன் அப்போ என் ஜெபத்தை கேட்கலையா, தேவன் எனக்கு பதில் தரலையா, இவ்வளவு சோகமாயிடுறோம் நம்ம. ஆனா தேவன் இன்னைக்கு சொன்னார், என்னைக்கு இந்த அலைகள் ஜாஸ்தி ஆகுதோ நீங்க உங்க மீட்பை பெற்று எடுக்க போறீங்கன்றதுக்கான அடையாளங்கள் இது எல்லாமே. ஆமென். சுற்றி உள்ள சூழல் கஷ்டமாகவும், கூட உள்ளவங்க தப்பா பேசுவாங்க, நம்பினவர்கள் கைவிடுவாங்க, அதெல்லாம் தான் அடையாளம். உங்களுக்கான மீட்பு பிறக்க போகிறதுன்றதுக்கு அதுதான் அடையாளம். அல்லேலூயா. ஆமென். சரி பாஸ்டர், இவ்வளோ அடிச்சு சொல்றீங்களே, தேவனுடைய பிறப்புக்கும் நமக்கும் ஏன் இப்படி கனெக்ஷன் பண்றீங்க? அது ஒரு வரலாறு சம்பவம் தானேன்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 1:35 பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து பலம் கொண்டு பரிசுத்தமான காரியம். ஒரு குழந்தையை நீங்க காரியம்னு சொல்ல மாட்டீங்க. ஹலோ, யூ டோன்ட் மென்ஷன் a human being as a thing, THING. ஒரு குழந்தைய பொருளாக நீங்க சொல்ல மாட்டீங்க, ஒரு குழந்தைய காரியமாக சொல்ல மாட்டீங்க. அப்படின்னா தேவன் அன்னைக்கே முன்குறிச்சு மனிதன் இந்த பிறப்பின் மூலியமாக புரிந்து கொள்ள வேண்டும், தனக்கான மீட்பு தனக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதற்கான விதையை நான் எப்பவோ விதைச்சிட்டேன்னு தேவன் சொல்லி அனுப்பினார். ஆமென். உங்களுக்கான மீட்பு உங்களுக்குள்ள எப்பவோ தேவன் விதைச்சிட்டார். விசுவாசமா இருங்க. பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் போது மகிழ்ந்து களி கூறுங்க. உங்களுக்கான மீட்பு
பிறந்து உங்களை மீட்டு விடும். அதுதான் கிறிஸ்துமஸ். From this year on, இந்த வருஷத்துல இருந்து the next Christmas 2025 உடைய கிறிஸ்மஸ் வரும்பொழுது don't come sadly. Don't think God will speak a word which will deliver me today. Today is your day. 2024 Christmas is your day. Amen. இந்த கிறிஸ்மஸ் நேரத்துல தேவன் உங்களுக்கு தன்னுடைய மீட்பை உங்களுக்குள்ள வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? ஆமென். அந்த மீட்பு, அந்த பரிசுத்தமான காரியத்தை உங்களுக்குள்ள பிறக்க வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறார். நீங்க நம்ப மட்டும்தான் செய்யணும். பிரச்சனை அப்போ மனசை தளர விடக்கூடாது, தைரியமா இருக்கணும். இந்த கிறிஸ்மஸோட முக்கியமான எசன்ஸே நம்ம தைரியமா மரியாதை போல விசுவாசமாக பெற்றுக்கொண்டதை போல ஜெபிக்க வேண்டும். பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் போது அமைதியை காக்க வேண்டும். இதை காத்து விட்டால் நமக்கான மீட்பு பிறந்து விடும். இதுதான் கிறிஸ்மஸோட எசன்ஸே. ஆமென். அதனால தான் this is considered to be the greatest and the happiest news ever. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்மஸ் ஏன் ஹிந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் கொண்டாடுறாங்க அப்படின்னா, என்ன ஒரு ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒரு ஹிந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணத்தினால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அது ஒரு மனசுக்கு ஒரு சமாதானம் சார், அது ஒரு நற்செய்தி அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். இது தாங்க நற்செய்தி. தேவன் ஒரு மதத்தை உருவாக்குவதற்காக பிறந்தார்ன்றது நற்செய்தி கிடையாது. நமக்கான மீட்பு நமக்குள்ளே இருக்குன்னு அதை பிறந்து வாழ்ந்து காட்டிய மனிதர் இயேசு கிறிஸ்து. அதை இன்று உங்களுக்கு உணர்த்தினார் பாருங்க. அந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துங்க. ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, இந்த வெயிட்டிங் பீரியட்ல we get so sad. போன வாரம் நம்ம அதான் டிஸ்கஸ் பண்ணோம். விசுவாசமா இருக்கும், நம்பிக்கையை ஊத்திட்டே இருக்கும், தண்ணீரை ஊத்திட்டே இருக்கும். ஆனா இன்னும் தேவன் சோதிக்கிறாரேன்றதுக்கு தேவன் ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். உங்களுக்கான ஜீவ விருட்சம் இன்று இரவிலிருந்து தொடங்குகிறது. ஆமென். ரைட் நவ், டுடே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீவ விருட்சம் இந்த நேரத்துல இருந்து தொடங்குது. ரைட் நவ், ரைட் நவ். பக்கத்துல பார்த்து இதையும் சொல்லுங்க, உங்க பரிசுத்த காரியம், உங்க ரட்சிப்பு பிறந்துருச்சு சிஸ்டர், உங்க ரட்சிப்பு பிறந்துருச்சு. இன்னும் தெளிவா, இன்னும் ஒரு படி மேல போய் கிளியரா சொல்லணும்னா, இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு மீட்பர் கிடையாது. ஹலோ, அப்படியா? அவர் பாவங்கள்ல இருந்து மீட்பை கொடுத்துட்டார். இன்னைக்கு அந்த வசனங்களை சொல்லி அதை நம்பினாலே நம் பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். ஆமாவா இல்லையா? சோ நமக்கு பாவங்கள்ல இருந்து மீட்பு கிடையாது, தேவை கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனை இருக்கு. என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒருத்தருக்கு சுகம் தேவை, ஒருத்தருக்கு பணம் தேவை, ஒருத்தருக்கு நிம்மதி தேவை, ஒருத்தருக்கு கிளாரிட்டி தேவை, ஒருவருக்கு விசுவாசம் தேவை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமாவா இல்லையாங்க? நிறைய இன்னும் கேட்டீங்கன்னா, என் தாய்க்கும் எனக்கும் என் தாய்க்கும் நல்ல ஒரு உறவு வேணும் பாஸ்டர், பேசாம இருந்துட்டோம். எத்தனையோ கேரக்டர்ஸ் அப்படி இருக்காங்க. எத்தனையோ பேர் தாய் தந்தையை பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஏங்குற காரியம், அவங்களுக்கான மீட்பு அந்த ஒரு குடும்பம், அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை. தேவன் சொல்றாரு, அந்த விதையை நான் உனக்குள்ள விதைச்சிருக்கேன். ஆமென். உனக்கு தேவையான விசுவாசம், உன்னை எது மீட்குமோ. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு ஒரு கேன்சர்ல, அவர்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவர் எனக்கு ஒரு 100 கோடி ரூபா சொத்து கொடுங்க, ஒரு 4 லக்ஸூரியஸ் கார் கொடுங்கன்னு கேட்க மாட்டார். அவர் கேட்பார், என் வாழ்க்கையை எனக்கு திரும்ப கொடுக்க முடியுமா? கேன் யூ கிவ் மீ ஹெல்த்? உங்களால என்னைய சுகப்படுத்த முடியும்னா கேட்பாரே தவிர, எனக்கு ஒரு மீட்பர் தேவைன்னு அவர் கேட்கவே மாட்டார். ஒரு சுகவீனமான மனிதருக்கு தேவை சுகம், அவருக்கான மீட்பு சுகம். அது போல இன்னைக்கு பல பேர் உட்கார்ந்துருக்கீங்க. those who are listening me, your salvation is different. எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் லைட்டா இருந்தது. இயேசு கிறிஸ்து தான் ஃபுல் நேம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆனா பிறந்து 30 வயசு ஆகிற வரைக்கும் யாருமே கிறிஸ்துன்னு அவரை கூப்பிடவே இல்லை. கெப்ரியல் தோன்றி அவரை இயேசு என்று பேரிடுவாயாக இன்னொரு ஒரு பேரும் சொல்லுவாரு, இமானுவேல். அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார்.
எனக்கு என்ன சந்தேகம், ஏன் கிறிஸ்து என்ன ஒரு பேரு? கிறிஸ்து சொன்னாலே ஒரு சிரிப்பு வருதா இல்லையா? கிறிஸ்து சொல்லுங்க, சிரிப்பா இருக்கா? சந்தோஷம் வருதா இல்லையா? கிறிஸ்துவ சொல்லிருக்கலாமேங்க, ஏன் இயேசு மட்டும் சொன்னார்? இயேசுக்கு அர்த்தம் மீட்புன்னு அர்த்தம். ஆமேன். மீட்புக்கு இன்னொரு ஒரு பேரும் கொடுக்கிறார், இமானுவேல். அது தேவன் நம்மோடவே இருக்கிறார். இது எல்லாத்தையும் நீங்க அந்த பசில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணமோ, உங்களுக்கு தேவையான சுகமோ, உங்களுக்கு தேவையான சமாதானமோ, விசுவாசமோ, பரிசுத்தமோ, அது எல்லாம் தேவனாக உங்களுக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவன் வசிக்கும் இடம் எங்கன்னு தெரியுமா? அல்லேலூயா. தேவன் உங்களுக்குள் வசித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான மீட்பு இன்னையிலிருந்து தயவு செய்து டோன்ட் சர்ச் அவுட் சைட். 2025 எனக்கு இவ்வளவு பணம் தேவை, அதனால நான் உழைக்கணும். எனக்கு சுகம் தேவை, அதனால நான் இவ்வளோ ஃபாஸ்டிங் இருக்கணும். எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை. இதெல்லாம் நான் உலகத்துல தேடினீங்கன்னு வைங்க, you will fail. But today on Christmas, let me tell you the secret. உங்களுக்கான மீட்பு உங்களுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. பகல்ல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள அடங்கி இருக்கு. It is within you. Your salvation is within you. அப்ப நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்? You just have to believe. இன்னைக்கு அதுக்கு நம்பி தேவன் மரியாள் அன்னைக்கு, அதனாலதான் மிக சிறப்பா ஒரு காரியத்தை, ஒரு 10 வசனமா இருந்தாலும் 10 வசனத்திலையும் தேவன் எனக்கு செய்வீரா செய்ய மாட்டீரான்னு ஜெபம் பண்ணல. நீ செய்ததுக்காக நன்றி, ஸ்திரீகளில் என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி, என்னை பாக்கியவதியாய் நீ மாற்று, நன்றி மட்டும்தான் சொன்னாங்க. நீங்களும் அதை தான் இன்னைக்கு செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கான மீட்பை முடிவு பண்ணுங்க. ஆமென். எனக்கு சமாதானம், எனக்கு சுகம், எனக்கு பலன், இதுதான் என்னுடைய இரட்சிப்பு. இதை நீ தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இதை நீ செய்ததுக்காக நன்றி. எப்படி செய்ய? அது தேவனுடைய பொறுப்பு. அதை செய்ய வேண்டியது தேவனுடைய பொறுப்பு, அது தேவனுடைய யுத்தம். நீங்க நன்றி மழுத்தம் செலுத்திட்டே இருங்க. பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். ஆன் கிறிஸ்மஸ் ஐ கிவ் யூ a warning. பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். கூட உள்ளவங்க தப்பா பேசுவாங்க, மோசமா அவங்கள சித்தரிச்சு பேசுவாங்க, உங்க மனசை டார்ச்சர் பண்ணுவாங்க. You will have mental and physical torture, but don't worry, your salvation will be born. That's Christmas. Amen. Hallelujah. ரெண்டாவது, தயவுசெய்து மீட்பை வெளியில ஒரு நபர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. God is going to give you a salvation for you, through you, by you. அல்லேலூயா. உங்களுக்கான மீட்பை மூணாவது ஒரு மனுஷர் தருவாரு. அங்க ஒரு காரியம் இல்ல. தேவன் உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னா, உங்க வம்சத்துல வர எல்லா பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து மீட்பை உங்கள் மூலியமாக உங்களுக்காக அனைவருக்கும் தர வேண்டியது தேவனுடைய சித்தம். அதனால் தான் உங்க அனைவரையும் தேர்ந்தெடுத்து இங்க அமர வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. So today go home, have food. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. என்னங்க சாப்பிட மாட்டீங்களா? பாஸ்டர் கண்ணை போட்டுறார், சோகமா நடிப்போம். Have a good food, enjoy your food. At the same time, be very joyful in your spirit. இன்னைக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானோடனே மாம்சம் மட்டும் சந்தோஷமாக கூடாது, நீங்களும் சந்தோஷம் ஆயிடணும். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? ஏன்னா இன்னையோட உங்க பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் மூட்டை கட்டி தூக்கி வீசிட்டார். ஆமென். அல்லேலூயா. சாப்பிட்டுட்டு மத்தியானம் அந்த தூக்கம் தூங்கும் போது புலம்ப கூடாது. நிறைய புலம்பிருக்காங்க போல, சத்தம் கேக்குது. புலம்ப கூடாது. இது கட்டாயம் கிடையாது. பட் கிவ் இட் a try. ட்ரை. why not? ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு போயிட்டு நியூ இயர் பிறக்கிற வரைக்கும் you have 1 week time. Let's take it as a challenge. ஒரு வாரம் டைம் இருக்கு. இன்னைக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்கி எந்திரிங்க. ஆசீர்வாதத்தை பெற்றா எப்படி நடப்பீங்க? ஆமாவா இல்லையாங்க? மரியாளுக்கு அந்த ஒரு இது இருந்திருக்குமா இல்லையா? நீ என்ன வேணாலும் பேசு, மீட்பரே என் வயிற்றில் பிறக்கிறார் அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும், விசுவாசம் இருந்திருக்குமா இல்லையா? நீங்க பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு நடங்க. 1 week. உங்களுக்கு உடம்பு வலி இருந்ததுன்னு வைங்க, உடம்பு அப்படி 20 வயசுல இருந்த மாதிரி ஆன மாதிரி அப்படி எந்திரிச்சு நடங்க. வலிச்சாலும் பரவாயில்ல, கிவ் இட் a try. மனசு சோகமா இருக்குன்னு வைங்க,
மனசை இன்னைக்கு சொல்லி தேத்துங்க, வசனத்தை பேசுங்க. தேவன் எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி விட்டார். நான் அமிக்கி குலுக்கி சரிந்து உள்ளோடுக்கு என்னை ஆசீர்வதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியான பணம் உங்களுக்கு வந்த மாதிரி நீங்க நடந்து போங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஜஸ்ட் 1 week your life will change on 2025 morning. ஆமென். 2025 உதிப்பதற்கு முன்பாகவே உங்கள் மீட்பு பிறந்துவிடும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால enjoy. Life is to enjoy. People will say there are many restrictions, but I don't believe in that. Man has to be free. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு, அந்த கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை செய்யணும், இதை செய்யணும், விளைக்கிறேன் செலுத்தணும், அதை செலுத்தணும். மரியாள் விளைக்கிறேன் செலுத்தினதான் நான் படிக்கல, அதனால செலுத்த வேண்டான்னு நான் சொல்லல. பக்தியோட இருங்க, விசுவாசத்தை அதிகரிங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. ஆமென். இது எல்லாவற்றையும் செய்யும் பொழுது உங்கள் மீட்பு உங்கள் கதவை வந்து தட்டும். அல்லேலூயா. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். You just have to be still. பக்கத்துல சொல்லுங்க, be still sister. Be still. That's the greatest secret. Be still. I am standing here as a testimony and I will be a testimony very soon. I am going through a lot of phases. Amen. I am going through a lot of problems. எங்க அம்மா நேத்து கேட்டாங்க, நேத்து என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு ஜோமனியும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன்னா மீட்புக்கு அருகில நான் இருக்கேன். ஆமென். திருடன் என்னைக்குமே காலியான வீட்டை திருட மாட்டான். ஆமென். That's the truth. திருடன் என்னைக்கும் காலியான வீட்டுல திருடவே மாட்டான். அதனால உங்களை பிரச்சனை தாக்குதுன்னா நீங்க ரொம்ப அருகில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, மென்டல் டார்ச்சர் ஜாஸ்தி ஆகுதுன்னு வைங்க, உங்க எண்ணத்தை மட்டும் லைட்டா அமைதிப்படுத்துங்க. லைட்டா பொறுமையா இருந்து ஒரே ஒரு கேள்வி, இதை என்னால முடியலன்னா தேவன் எனக்கு தரமாட்டார், அதை மீறியும் தருகிறார்னா நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். ஆமென். ரெண்டாவது, இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷமாயிருங்க, ஏன்னா உங்களுக்கான மீட்பு பிறக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். அதனால இன்னைக்கு செய்தியை கேட்ட நீங்க எல்லாரும் சும்மா வீட்டுக்கு போய் இதை மறந்துடக்கூடாது, பயன்படுத்துங்க. மேக் இட் ஆஸ் a practice. 2025 நீங்க எல்லாரும் வெற்றி அடைகிறத நான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. Okay, we are going to pray. We are going to thank God. தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம். ஏன்னா எல்லா காரியங்களும், இந்த பூலோகத்தில் நடக்கின்ற எல்லா காரியங்களும் அவருடைய சித்தத்தினால் நடக்கின்றது. ஆமென். அவருடைய கிருபையினால் நடக்கின்றது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண போறோம். ப்ளீஸ் டேக். நாம ஜெபிக்க போறோம். கண்களை மூடிருங்க. I want you to bow your head, close your eyes and realize the truth that is within you. அந்த மீட்புன்ற விதை உங்களுக்குள் விதைக்கப்பட்டு விட்டது. நம்ம அதை உணராம இருந்திருக்கலாம், அதை பார்க்காம இருந்திருக்கலாம், அதை வெளியில எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை நாம் உணர்ந்து விட்டோம். கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்த அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு அந்த மீட்பு எனக்குள்ளதான் இருக்குன்னு நாம் புரிந்து கொண்டு விட்டோம். எனவே இன்னைக்கு கண்களை மூடி ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. Thank you for giving me this awakening. Thank you for giving me this realization that the salvation is not outside of me but within me. எனக்கான மீட்பு எனக்குள் இருக்கிறது என்று எனக்கு தெரிவித்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இவர்கள் அனைவரும் இனி அவ்விசுவாசத்தில் இல்லாமல் விசுவாசமாக செயல்படவும், தங்களுக்குள் நம்பிக்கை என்ற தண்ணீரை ஊற்றி அந்த மீட்பை அடையவும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். தைரியமாகவும் விசுவாசமாகவும் அதில் நிலைத்து நின்று அதை தாங்கள் பெற்றுக்கொண்டு முழுமையாக ரட்சிக்கப்பட நான் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்களுக்கு தேவையான மீட்பு ஏற்ற வேளையில் நீர் பிறக்க செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுடைய பரிசுத்தமான காரியத்தை நீர்
அவர்களுடைய கைகளில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பரிசுத்த காரியம் பிறந்து விட்டது. உங்களுடைய பரிசுத்த காரியம் பிறந்து விட்டது. Your holy thing is born. Your salvation is born. நீங்கள் இன்றோடு ரட்சிக்கப்பட்டீர்கள். God bless you. Shalom. From now on, generations will call me blessed. And he who is mighty has done great things for me. And holy is his name. And his mercy is for those who fear him. From generation to generation. He has shown strength with his arm. He has scattered the proud in the thoughts of their hearts. He has brought down the mighty from their throne and exalted those of humble estate. He has filled the hungry with good things, and the rich he has sent away empty. He has helped his servant Israel in remembrance of his mercy. As he spoke to our fathers, to Abraham, and to his offspring forever.